அன்பர்களே, புதிய வருடம், புதிய சிந்தனைகள், புதிய வாய்ப்புகளோட இந்த வருஷம் தொடங்கிருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக முக்கியமாக இந்த காணொலியில் நான் கவனம் நினைச்ச விஷயம் ஒவ்வொரு வருஷமும் முடியக்குள்ள, ஒரு புதிய வருஷம் ஆரம்பிக்கக்குள்ள எல்லாரும் புதிய வருஷத்துக்கான ரெசல்யூஷன் சொல்லி செய்வாங்க. நான் கடந்த வருடங்கள் இந்த வேலையை செஞ்சேன், இந்த வேலைகள் செய்யலை, வார வருஷம் நான் இந்த வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க. அது ஒரு வகைக்கு நல்லதுன்னு கூட. என்ன மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு பற்று ஒன்று இருக்கணும், ஏதாவது ஒன்று பற்றி பிடிச்சு கொண்டு முன்னேற வேண்டிய தேவை ஒன்று எப்போதுமே இருந்துட்டு கடவுள் நம்பிக்கைகளும் அப்படித்தான். நம்ம கடவுள் நம்பிக்கைகள் மூலமாக நம்ம கஷ்டங்கள்ல போது, நம்ம நல்லதுகள் நடக்கிற போது கடவுளை நோக்கி, ஏதாவது ஒன்றை நோக்கி, நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குங்கிறத நோக்கி நம்ம நகர்ந்து போகிறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரியான ரெசல்யூஷன்களும். அந்த என்ன ப்ராப்ளம் அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ரெசல்யூஷன்ஸ் எடுக்கக்குள்ள நம்ம சிந்தனைகளும் நம்ம எண்ணங்களும் ரொம்ப உறுதியாக இருக்கும். ஆனால் அது காலம் போக போக அந்த சிந்தனைகள் குறைஞ்சு கொண்டு அது மேலே இருக்கிற பற்று குறைஞ்சி நம்ம அதிலிருந்து தூரமாகி போயிடுவோம். வெயிட் லாஸ் பண்ணுவோம் நினைப்போம், பிசினஸ் ஆரம்பிப்போம் நினைப்போம், அதை படிப்போம் நினைப்போம், இதை படிப்போம் நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான நிறைய வேலைகள் நம்ம யோசிச்சு நம்மளால செய்ய முடியாமல் போகும். எனக்கு பல முறைகள் இது நடந்திருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த மாதிரியான புதிய வருஷம்ங்கிறதுல நம்பிக்கை இல்லை, எனக்கு புதிய நாள்ங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லை, இப்படியான ரெசல்யூஷன் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஆளுக்கு இதெல்லாம் தேவையாயிருக்குங்கிறது எண்ணம். அப்படி இருந்தால் அவங்களுக்கும் இருந்தால் வாழ்த்துக்கள். ஆனால் ரொம்ப முக்கியமானது, இந்த எல்லா விடயங்களுக்குள்ளேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா, தொடர்ந்தேர்ச்சியான இயங்குதல் ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கைக்கு இயங்குதல் என்பது ரொம்ப முக்கியமானது. அது உங்களுடைய நம்பிக்கைகள் சார்ந்த இருக்கலாம், அல்லது உங்களுடைய பண்பாடு சார்ந்த இருக்கலாம். எது சார்ந்தாகவும் நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போகல, அதை தொடர்ந்து இயங்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க ஒரு செல்லுங்கள், இந்த வருஷம் நான் ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து நினைச்சுன்னா, அதுக்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளோடும் தொடர்ந்து நீங்க இயங்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. அதுல சரியா இயங்குறது ஒன்று இருக்கு, சரியா இல்லாம ஏதோ ஒரு வகையில இயங்கி கொண்டிருக்கிறது ஒன்று இருக்கு. இயக்கம் ஒரு மனிதனை உயிர்ப்போர் வைத்திருக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சேன். வாசிப்பு. ஏதாவது ஒரு புத்தகத்தை இந்த வருஷத்துல நீங்க அறவே வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளா இருந்தா, ஏதாவது ஒரு புத்தகத்தை இந்த வருஷத்துல நான் வாசிப்பேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்க. பிகாஸ் வாசிப்புங்கிறது எனக்கு உங்களுக்கு அதை எப்படி இதுக்கு மேலே சொல்றேன்னு தெரியல. வாசிப்பு இல்லாத மனிதர்கள் நீங்க எவ்வளவு பெரிய அனுபவசாலியா இருந்தாலும் உங்களோட அனுபவங்களுக்கு அந்த இடத்துக்கு சேர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாளாகும். வாசிப்பு உங்களோட வாழ்க்கையுடைய காலத்தை, உங்களோட ஆயுளை கூட்டும். அதாவது நீங்க கூட வருஷம் வாழ்வில்லைங்கிறது இல்லை, நீங்க வாழ்ற அந்த அந்த விஷயங்கள் இருக்குதானே, அதுக்குரிய அந்த ஆயுளை கூட்டி தரும். அதாவது நீங்க 60 வருஷத்துல வாழ்ற விஷயத்தை அந்த 60 வருஷத்துல உங்களுக்கு 80 வருஷத்துக்குரிய வாழ்க்கைக்குரிய அனுபவங்களையும் விஷயங்களையும் வாசிப்பு பெற்று தரும். அதால அந்த வாசிப்பு பத்தி நான் உங்களுக்கு திரும்ப பேசிட்டேன். ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிங்க. உங்களுக்கு இலக்கியம் இன்னும் நல்ல, அப்படி இல்லைன்னு சொன்னா செல்ஃப் ஒரு ஆளை செல்ஃப் மோட்டிவேட் பண்ற புத்தகங்கள், அந்த மாதிரி விஷயங்களை வாசிங்க. அது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விடயம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சேன். என்னன்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு தொழில் இருக்கையில், 9 to 5 பிசினஸ் ஏரியில் உங்களுக்கு இந்த விஷயத்தில் அதுல இருந்து வெளியே வரணுங்கிற எண்ணங்கள் இருந்தா, அது சம்பந்தமா தொடர்ந்து யோசிங்க, அது சம்பந்தமா சிந்திங்க. அது ஈஸியான வழிகள் இருக்கு. அதை செய்யறதுக்கு இந்த வருஷத்துல உறுதி எடுங்க. நீங்க கொஞ்சம் பணத்தை செய்து கொள்ளுங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியாவை அதை எழுதி கொள்ளுங்க. அதை அதை எப்படி சரி பிராக்டிக்கலா கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் யாருக்கிட்ட ஒரு காலம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? 2008க்கு பிறகு கிரிப்டோ வந்துச்சு. 2010, 12, 14 எல்லாம் கிரிப்டோ ஒரு பெரிய பணக்காரர்கள் ஆகிடுச்சு. அதுக்கு முதல்ல ரியல் எஸ்டேட் இருந்துச்சு. அதுக்கு பிறகு 2020களில் 2015களுக்கு பிறகு ஷாப்பிஃபை நிறைய பேர் இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படிலாம் பணக்காரன் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிராண்ட் கிரியேட் பண்றது, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி கொள்றது. அதான் இன்னைக்கு பல பணக்காரராகும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான பாதைகளை நான் போயிட்டு இருக்கேன். நான் பணக்காரன் அடுக்காங்க, நான் என்ன செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் நான் அது சம்பந்தமாக பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அது சம்பந்தமாக யோசிங்கோ அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் இந்த காணொலி நீளமான பதிவு. பிகாஸ் எல்லோருக்குமானது இல்லை. இந்த உலகம் நான் ஏற்கனவே சொல்றது போல மிக வேகமாக ஓடிட்டு இருக்கு. மிகச்சிலரே நேரம் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை இருந்து பார்த்து அது சம்பந்தமான அறிவுகளை தேடுறதுக்கு பொறுமையும் இதுவும் இருக்கிறவர்களா இருக்காங்க. அதால இந்த பதிவு எல்லாருக்குமானது இல்லை. ஆனா இந்த பதிவு நீங்க கடைசி வரை பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல நீங்க செய்ய நினைச்சிருக்கிற மிக முக்கியமான வேலை என்ன அப்படிங்கறத எனக்கு கீழே எழுதுங்க கமெண்ட்ல. நானும் வாசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, அல்லது உங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமான ஏதாவது எண்ணங்கள் இருந்தா என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நான் முடியுமான உதவிகளை உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கு. பீஸ்.